வணக்கங்க. நான் தான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப பரபரப்பா என்ன பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க. நானும் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இத பார்க்கும்போது ரொம்ப சகிக்க முடியாத இந்த கொலை பண்ண மேல செம்ம காண்டுல, அது மாரி அந்த பொண்ணு சைடு அந்த 10 வயசு பிஞ்சு குழந்தை 10 வயசு பிஞ்சு குழந்தை. என்ன அவங்க பண்ணியிருக்கணும்? நம்பிக்கையா பக்கத்துல இருக்கிறவன கூப்பிட்டான்னு சொல்லியிருந்தா போயிருக்கும். ஒரு சாக்லேட் ஆசைய காட்டி அந்த பொண்ண வந்து இன்னைக்கு வந்து நாசம் பண்ணி கொன்னுருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டுல யாரு ஆட்சிக்கு வந்தாலுமே இது மாரி நடந்துட்டே தான் இருக்குது. ஆனா வந்து அந்த குற்றங்களுக்கு வந்து தண்டனைகள் மட்டுமே ரொம்ப காலதாமதமா குடுக்கறதுனால அடுத்த குற்றம் நடந்துருது. இம்மீடியட்டா விசாரணை பண்ணணும். விசாரணை வந்து இம்மீடியட்டா பண்ணணும். பண்ணிட்டு தண்டனை வந்து இம்மீடியட்டா குடுக்கணும். அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணியிருக்கும்? தான் பொறக்கும்போதே தன்னுடைய தலையில இப்படிதான் எழுதியிருக்குமா அந்த பொண்ணுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப வேதனையா இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பொண்ண வந்து நாசம் பண்ணி கொன்னுருக்கிறாங்க. அதனுடைய வலி, வேதனை எல்லாமே இப்ப நம்ம நினைச்சு பார்க்கும்போது, அந்த இடத்துல எல்லாருமே அந்த இடத்துல இருந்து நினைச்சு பார்த்தா, அவ்வளோ எமோஷனல் ஆகுது. அவன்லாம் என் கையில கடிச்சாலும், அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு எனக்கு கோவம் வருது. ஸோ இந்த வயசு வித்தியாசமே கிடையாது. 10 வயசு கிடையாது, 2 வயசு கிடையாது, 80 வயசு. எந்த பெண்களுக்குமே பாதுகாப்புன்றது இப்போ வரைக்குமே உறுதியாவே இல்ல. அதே மாரி அந்த எதிர்க்கட்சிகள் எந்த கட்சிகள் வந்தாலுமே அந்த குற்றத்த வந்து பெருசா ஊதி பெருசு தான் பண்றாங்களே ஒழிஞ்சு, அது எதனால நடக்குது? என்ன பண்ணா? அதுக்கெல்லாம் ஒரு தீர்மானம் இங்க எப்பயுமே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுவதே இல்ல. இப்ப போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல பாலியல் துன்புறுத்தல் ஆளாகி தான் அந்த பொண்ணு வந்து இறந்திருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்களா? இனிமேல் என்ன நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அவங்க என்ன ரிப்போர்ட்ல சொல்றது? எப்படி வேணாலும் அடிச்சு கொன்னுருப்பானுங்க. சத்தம் போடாததுக்கு எப்படி வேணாலும் அடிக்கணும்னு சொல்லி அடிச்சு கொன்னுட்டானுங்க. அவங்க மூஞ்சியெல்லாம் பாருங்களேன். அதாவது அப்படியே வந்து அலையுவானுங்களாட்டுக்குது. அந்த அளவுக்கு அவங்க மூஞ்சிகள பாருங்க. அவங்களெல்லாம் வந்து 5 நாளு, 10 நாளெல்லாம் காவல் எடுத்தெல்லாம் விசாரிக்கக்கூடாது. அவன தூங்கவே குடுக்காது. அவன் என்னென்ன பண்ணான்றத அப் டு டேட் அன்னைக்கே விசாரணை பண்ணி, அன்னைக்கே அவனுக்கு என்ன தண்டனை அந்த அளவுக்கு வந்து விரைவான ஒரு கவர்மெண்ட் எங்கேயாவது இருக்குமா? அந்த அளவுக்கு ஏதாவது தண்டனை குடுக்குமா? அப்படின்றத மக்கள் இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பேரண்ட்ஸா தான் பிள்ளைய வந்து எந்த அளவுக்கு அவங்க வளர்த்திருப்பாங்க, எந்த அளவுக்கு நம்ம பிள்ளை வந்து பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க படிக்க வச்சிருப்பாங்க. அந்த பொண்ண பார்த்தா எப்படிதான் உங்களுக்கெல்லாம் அது மாரி பண்ண மனசு வருது? அந்த தமிழ்நாட்டுல பிறந்ததுன்றதே வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து நரக வேதனை வந்து அனுபவிச்சிருக்கும். பாவம் அந்த பொண்ணு. நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட புதுசா அமைஞ்சிருக்கிற ஒரு கவர்மெண்ட் கிட்ட என்ன கேட்கறேன்னா, இமிடியேட்டா அவங்களுக்கு வந்து மிக மோசமானதுன்னா அவங்க உலகத்திலே இருக்கவே கூடாது. அதுதான் அவங்களுக்கான தண்டனையே. ஓகே, பாய்.